கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 147 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 147 வசனம் 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த நொறுங்குண்ட ஒரு அனுபவம், காயப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதே, இது வெளிப்படையாக நம்முடைய சரீரத்தில் மாமிசத்தில் ஏற்படுகிறதான காயத்தை, பாதிப்பை குறித்து சொல்லப்படவில்லை. ஒருவேளை நம்முடைய உடல் மீது காயங்கள் ஏற்படுமானால் அது வெளிப்படையாக தெரியும். அந்த காயங்களின் மீது மருந்துகளை நாம் போடும் பொழுது அந்த காயம் குணமாகிறதை நாம் இயல்பாக பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே, இது உள்ளான மனிதனுக்குள்ளாக ஏற்படுகிறதான காயம், உள்ளான மனிதனுக்குள்ளாக ஏற்படுகிறதான அந்த உடைந்து போன ஒரு அனுபவம். இதுதான் கர்த்தருடைய தாசன் இப்படி சொல்லுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்கள். நொறுங்குண்டுது போகுதல் என்பது அப்படியே சுக்குநூறாக உடைந்து போகுதல், நொறுங்கி விட்டது என்று சொல்லுவார்கள். ஒரு கண்ணாடி ஒரு உயரத்தில் இருந்து கீழே விழுந்தால் அது உடைந்தது என்று சொல்ல மாட்டார்கள், நொறுங்கி போயிற்று என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த உடைந்த பாகங்களை திரும்ப சேகரிப்பதற்கு கூட, கைகளினால் அதை எடுப்பதற்கு கூட முடியாது. அந்த அளவிற்கு அது மிகவும் சிறு சிறு துகள்களாக மாறி போயிருக்கும். அது திரும்ப ரெக்டிஃபை பண்ணுவதற்கு, அதை சரிப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் சாத்தியமில்லாதிருக்குமே. அதை தான் நொறுங்குண்டு போகுதல் என்று சொல்லப்படும். இங்கே இந்த மனிதனுடைய இருதயம் நொறுங்குண்டு போகிறதாம். எது நிமித்தமாக இருதயம் நொறுங்குண்டு போகும்? எது நிமித்தமாக மனிதனுக்கு காயங்கள் உண்டாகும்? உள்ளான மனிதனுக்குள்ளாக, இருதயத்திற்குள்ளாக எப்படி உண்டாகும் என்றால், ஒருவேளை நான் சற்று முன்பதாய் குறிப்பிட்ட வண்ணமாக ஒரு இடத்துல இருந்து தாக்குதல் ஏற்பட்டு அதன் மூலமாய் சரீரத்தில் ஏற்படுகிறதான காயங்கள் இருக்கிறதே, அப்படிப்பட்டதல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறதான தோல்வியின் மூலமாகவும், தேவைகளின் மூலமாகவும், அல்லது பிறர் உண்டாக்குகிறதான தீமையான செயல்களின் மூலமாக ஏற்படுகிற தாக்குதல்கள், ஏமாற்றங்கள் நம்முடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைத்து விடுகிறது. நம்முடைய இருதயத்தை மிகவும் காயப்பட்ட ஒரு இருதயமாக மாற்றி விடுகிறது. பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது, என் பிள்ளையின் காரியம் இப்படி இருக்கிறதே, என் மனைவியினுடைய ஆரோக்கியம் இப்படி இருக்கிறதே, என்னுடைய வேலையில் இருக்கிறதான ஸ்திரமில்லாத நிலைமை, அல்லது போதுமான வருமானம் இல்லாமை, குடும்பத்தில் ஏற்படுகிறதான பற்றாக்குறைகள், அல்லது இன்னும் குடும்பத்தில் ஏற்படுகிறதான ஏனைய பிரச்சனைகள் இருக்கிறதே, இதெல்லாம் என்ன செய்கிறது? நம்முடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைத்து போடுகிறது. அப்படியே நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறது. இந்த நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? ஒருவருமே உதவி செய்யவே முடியாது. ஆகவே தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் ஜனங்கள் இப்படி இருதயம் நொறுங்கி போகும் பொழுது, இப்படி அவருடைய உள்ளம் காயப்பட்டு நிற்கும் பொழுது, அந்த இருந்து வெளியே வருவதற்கான வழி தெரியாமல் ஒரு தவறான, தீங்கான முடிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற அற்புதமான நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களுடைய நொறுங்கி போயிருக்கிறதான இருதயத்தை நான் குணமாக்குகின்ற ஆண்டவர்.
உங்களுக்கு ஏற்பட்டுகிறதான காயங்களை நான் கட்டுகின்ற ஆண்டவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லித் தருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை குறித்து சிந்திக்கும் பொழுது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது, அல்லது சற்று முன்பதாய் நான் குறிப்பிட்ட வண்ணமாய் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான இந்த இயலாமைகளை குறித்து சிந்திக்கும் பொழுது ஏற்படுகிறதான காயங்களும் ஏற்படுகிறதான பாதிப்புகளையும் சுகமாக்குவதற்கு, சரி செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இருதயம் நொறுங்குண்ட நிலையில் நாம் இருப்பது உண்மைதானே. பல காரியங்கள் நம்மை வந்து தாக்கும் பொழுது அப்படியே நம்முடைய இருதயம் உடைந்து போய் கொண்டிருக்கிறதல்லவா. இந்த நேரத்தில் கடவுள் நம்மை பார்த்து சொல்லி தருகிறது, ஐ எம் யுவர் ஹீலர் என்று சொல்லி, நான் உங்களுடைய காயத்தை கட்டுகிறேன், நான் நொறுங்குண்ட இருதயத்தை நான் குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்துவதற்கு, நமக்கு தைரியத்தை தருவதற்கு, நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தால் மாத்திரம் போதும். அவர் நம்முடைய காயங்களை கட்டி நம்மை குணமாக்கி மிகுந்த ஆரோக்கியத்தோடு கூட நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களை கர்த்தாவே கட்டுகிறவர் நீர் ஆண்டவரே. காயங்களை குணமாக்குகிறவராக எங்களோடு கூட இருக்கிறீர். உலகத்தில் வேறு எந்த மருந்துகளும் மாத்திரைகளும் எங்கள் இருதயத்தை குணமாக்க முடியாத ஆண்டவரே. உடைந்த இருதயத்தை யார் தேற்ற முடியும்? கர்த்தர் ஒருவரே அதை செய்ய முடியும். ஆகவே உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஐயா ஆண்டவர், எங்களை பொறுப்படுத்திக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பாதிப்புகளையும் நீக்கி இரட்டிப்பான மகிழ்ச்சினால் இடைகட்டி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.